என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இப்படி ஒரு வாய்ப்பை நமது மண்ணில ஏற்படுத்தி, நாங்கெல்லாம் 5-6 வருஷமா அங்க போயிட்டு இருந்தோம், போலியோகம் போயிட்டு இருந்தோம். இதுக்கு கட்டின பிறகு இங்கதான் வரோம். இது இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்லைங்களா? பக்கமே நாம வந்து ஐயாவுடைய தரிசனம் பண்ணிடுறோம், ஐயாவுடைய அருளை பெற்றுட்டு போயிடுறோம். அதனால ஐயா அவர்களுக்கு மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, நன்றி ஐயாவுக்கு சொல்லு சாமி. உண்மையா சொல்ல ஐயாவுக்கு தான் சொல்லணும், உங்க மூலமா ஐயாவுக்கு சொல்ல. இல்ல உண்மையா சொல்ல போனா இதை வந்து அந்த கோயில் கட்டணுன்ற எண்ணத்தெல்லாம் உருவாக்கவே இல்லை. என் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கினேன், அது ஒரு சின்ன ரூம் போட்டு நான் மட்டும் அனுபவிக்கிறது தான் பிளான் போட்டேன். ஐயா என்ன பண்ண என்ன செலக்ஷன் பண்ணி உட்கார வச்சுக்கிறாரு. இப்படிலாம் பேசணும் இருக்குது. அவர் தெரிஞ்சிருக்கு அப்பயே. அவர் இப்படி உருவாக்கி விட்டாரு, அவ்வளவுதான். இதுல நம்ம ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்ம பலனை எதிர்பார்க்காம பண்ணும்போது எல்லாம் நடக்கும் சாமி. நான்லாம் இவ்வளவு பேசுவேன், இப்படி வரும்னா கடவுள் சத்தியமா நினைக்கவே இல்லை. ஆனா தானா நடக்குது. அப்ப அவர் இயக்கிறதுனால நம்ம இயக்கிறான்ல, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளவுதான் சாமி. அந்த மாதிரி நீங்களும் வாங்க, மேல் மேல வரணும். ஏன்னா அதாவது அவரால் நான் தெரிஞ்சுனேன், என்னால 4 பேர் தெரிஞ்சுவாங்களா? இவ்வளவுதான். நமக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு மறைதான் போறோம். ஏன்னா பரண்டு உட்காந்து போறோமா? யாருமே உட்கார போறது அது எல்லாமே எல்லாம் பாதி ஸ்டேஜ் முடிஞ்சு, 3/4 ஸ்டேஜ் முடிஞ்சுக்கு தான் நம்ம வந்து உட்காந்துக்கிறோம். இதுக்குள்ள ஒரு ஆள் உருவாக்கிட்டு போலாமே, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நம்ம இல்ல. ஒரு ஒரு விதை வருது, பூமியில போறோம், முளைஞ்சி வருது. அது முளைஞ்சி செடியாகி பூ பூத்து காய் காத்து ஒரு விதை கொடுத்து முடிஞ்சு போயிடுது. நாம அதுதான் பண்ண போறோம். இப்ப நாம ஒரு விதை, அடுத்து ஒரு செடி உருவாக்கி நம்ம போயிட்டே வேண்டியதுதான். இப்ப ஐயாவோட விதை நானு, என்னோட விதை யாரோ ஒருத்தர் வருவாங்க. அவ்வளவுதான். இது வேற என்ன இருக்கு? இவ்வளவுதான். நம்ம அப்படியே ரொட்டேஷன் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்க சார். இப்போ எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. ஆமா, அதுல மனிதனும் ஒரு ஜீவராசி. கண்டிப்பா. இப்போ மற்ற ஜீவராசிக்கு இல்லாத துன்பம்லாம் மனிதனுக்கு இருக்கிறத பார்க்கலாம். அது என்ன காரணம்? அதாவது 84 கோடி பிறவின்றாங்க. 84 கோடி ஜீவராசி இருக்கு. அந்த 84 கோடி ஜீவராசியில மனுஷன் ஒருத்தன். இதுல வந்து இப்ப மற்ற ஜீவராசிக்கெல்லாம் கடவுள்னு ஒண்ணு இருக்குது, இப்படிலாம் போகணும்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியுது இல்ல. அப்ப நம்ம எப்பயோ பண்ண பாவத்தெல்லாம் இப்ப அனுபவிச்சு கழிக்கிறோம். அது நீ சுகமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே தான். இப்ப கஷ்டன்றது வந்து நம்ம என்னன்னா, ஒன்னு உடம்பு அடிபட்டு வலிக்கும், மனசு வலிக்கும். இல்லைன்னா மனசு வலிக்கும், அதோட வலிக்கும். ஆக பார்த்தா பாவம்ன்றது வந்து இந்த மனசு வலியோ இல்லை உடம்பு வலியால மட்டும்தான் கழிக்கும். ஆனா புண்ணியன்றது அந்த மனசு சந்தோஷம் பூரி படைஞ்சாவே அது கழியறது தான். இப்ப வந்து பணம் வந்து ஒண்ணும் இல்லை, இவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பேங்க் செலவு பண்றது கடை. நீங்களே சம்பாதிச்சு செலவு பண்ண, அப்ப நீங்களே சம்பாதிச்சு யாரும் பதில் சொல்ல வேணாம். ஆனா இவட்ட வாங்கி செஞ்சு பதில் சொல்லணும்ல, அதுதான் பாவம். பாவத்துக்கு நான் பதில் சொல்லணும். நாமளா சம்பாதிச்சு புண்ணியம் கழிச்சிட்டு போயிடும். இப்ப இந்த பூமியில அப்படிதான் நடந்துருக்கு. ஒண்ணு பாவத்தை கழிக்கணும், இல்ல புண்ணியத்தை கழிக்கணும், இல்ல பாவ புண்ணியம் ரெண்டையும் கலந்து கழிக்கணும். ஒரு மனுஷன் செய்யற வேலை இதான் செஞ்சுட்டே இருக்காங்க. இதை நம்ம ஐயா வழி பிடிச்சி மேல போகும்போது இதுல என்ன ஆகுனாக்க, நம்ம அந்த பாவமோ புண்ணியமோ கழிச்சுட்டா நம்ம அடுத்த ஐயா சொல்லுவாரு, அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம். இப்ப நம்ம இங்க வந்துட்டீங்களா, இவங்க எல்லாம் வந்து இப்ப சுத்தத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். முதல்ல அசுத்தத்துல இருந்தோம், இப்ப சுத்தத்துல இருக்கிறோம். இப்ப பரிசுத்தத்துக்கு போனோம். பரிசுத்தத்துக்கு போனா அடுத்து நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்களா நம்மளா கொடுத்து உதவி பண்ணோம். முடியலையா, நல்லா ஒரு வார்த்தையார கொடுக்கலாம் சார். அந்த எனர்ஜி ஒன்று வரும். அந்த மாதிரி செஞ்சு ஒன்று பண்ணும்போது அதெல்லாம் புண்ணிய கணக்கில் சேரும். நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவம் கழியது எதெல்லாம் ஒன்று செஞ்சால் தான் வரும். இதெல்லாம் செஞ்சு தான் கழிச்சாகும் சார். சரிங்க. முன்னோர் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு என்ன சொல்லுவாங்க? இல்லை, இப்போ முன்னோர் செஞ்சதுனாவே இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது வந்து இந்த ஆன்மா வந்து இந்த கூடு எடுத்து அந்த பாவத்தில் கழிச்சுதான் சொன்னால் அதுவாக தான் தேர்ந்தெடுத்தது. உங்கள் அப்பா அம்மா தேர்ந்தெடுத்து அதே ஆன்மா தான். நீ தான் தேர்ந்தெடுத்து வந்த. இவங்க வயிற்றுல போய் போறதா இவங்க இந்த இவன் நல்லவனா கெட்டவனும் அது அந்த ஆன்மாவுக்கு தெரியும். இதை பார்த்து இந்த பாவத்தெல்லாம் கழிச்சுலான்னு சொல்லி அதுதான் நுழைஞ்சு வந்து நீங்களா தான் நுழைஞ்சு வந்தீங்க. உங்க அப்பா அம்மா தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளை வேணும் அந்த பிள்ளை வேணும் பெற்றுக்கினாங்க. ஐயா சொல்றாரு, ஆடு பெண்ணு சேரும்போது உள்ள போய் ஆன்மா நுழைஞ்சிடுச்சு. பாவத்தை கழிச்சு உட்காந்து கழிச்சு முடிச்சா போயிடுவேன். ஒரு தப்பு பண்றோம், போலீஸ் ஸ்டாஃப் போய் ஜெயிலில் போட்டுறோம். அந்த டைம் இப்போ 3 மாசமா 6 மாசமா 6 வருஷம் போட்டோம். அந்த டைம் கொஞ்சம் வெளிப்படம் தோத்து விட்டோம், உள்ளே வச்சுருப்பானா. அதே மாதிரி இந்த பூமி வந்து ஒரு ஜெயில். இறைவன் இவ்வளவு நாள் இருந்து அனுப்பிச்சு விட்டான். நம்ம குற்றவாளிங்க உழைஞ்சிருக்கிறோம். அந்த குற்றம் முடிஞ்சு போயிடுச்சா டக்குன்னு மேலே போயிடும். அந்த இது முடிஞ்சு போன மேலே போயிடும். இங்க ஒரு செகண்ட் கூட இருக்கிறது வழி இல்லை.
ஆனா அது முடியாத வரைக்கும் நீங்க எங்க போய் வந்தாலும் நீங்க எல்லாம் சாக மாட்டேன். அப்படியே எங்க பண்ணலாம் அடிப்பட்டு கிடப்பட்டு உதப்பட்டு அப்படியே தான் இருக்கும். உயிரெல்லாம் போகவே போவாங்க. ஆனா அந்த டைம் முடிஞ்சு போயிட்டா அந்த உயிர் நிக்காது, ஓடி போயிடும். அது போகணும் முடி போச்சா நீங்க என்ன காப்பதான் நிக்காது. அப்போ மற்ற விலங்குகளுக்கு அந்த பாவம் அது வந்து தெரியாது. அதுக்கு வந்து இந்த பாவம்னு ஒன்று தெரியாது. இல்லையே, இப்போ நம்மளை விட மற்ற விலங்குகள்லாம் அழகா வாழுது. அது அழகா வாழுதுன்னா அதுவும் ஒரு கர்மா தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இப்போ இவங்க நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே. இதுல நீங்க பார்த்துருப்பீங்க, கண் இல்லாத, வாய் பேச முடியாத, உடல் ஊனமுற்று, எல்லா வசதிக்கும் மூளை வளர்ச்சி இல்லாத எந்த மாதிரிலாம் நடப்பாங்க இருக்குவாங்க. அதெல்லாம் என்ன காரணம்? அது மாதிரி இதெல்லாம் வந்து இப்படிலாம் வரணும்னு சொல்லி வச்சு அந்த குழந்தை. அப்போ இந்த ரூபத்துல போய் இந்த ஒரு பாவத்தை கழிக்கணும்னு வந்துக்குது. ஒரு ஜீவராசி ஒரு பிறவி எடுத்து ஒரு பிறவியா அனுபவிக்குதுங்க. கண்ணு இல்லாத பிறந்திருந்து சாகுறது கண்ணு இல்லாத போதா? ஒரு கால் கை ஊனம் வச்சிருக்க அந்த பிறந்திருந்து சாகுறீங்க ஊனமாவே போதா? இப்படி நம்ம செஞ்ச பாவம் நம்மளுக்கு தெரியும். ஆனா என்ன பாவமோ தெரியல அனுபவிக்கிறேன்னு சொல்லி அனுபவிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க பாவத்தை அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை யாரும் தடுக்கலாம் முடியாது. அவங்கவுங்க செஞ்சு அனுபவிச்சே தீரணும். நம்மளாம் சின்ன வயசுல பார்த்துருக்கோம், 24 மணி நேரம் ஆஸ்பத்திரிலாம் பார்க்குறேன். இன்னைக்கு 24 மணி நேரம் ஆஸ்பத்திரின்னு 7/24 போட்டு விளம்பரம் பட்டிருக்கு. ஆமா. அப்போ அவ்வளவு துன்பம் மனிதனுக்கு மழிந்து துன்பம் இல்ல சாமி, பாவம் வலிக்குது. பாவம் மழிஞ்சிருக்கு. ஐயா சொல்லுவாரு, பணமும் பாவமும் ஒண்ணுன்னு. அதே மாதிரி பணம் எவ்வளவு சேருது அது கூட பாவம் சேர நோவு சேர்ந்து. நோயும் பாவமும் ஒண்ணு, பணமும் பாவமும் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு லிங்க் தான். நீ எவ்வளவு பணம் நிறைய சேர்த்துக்கோ அதுக்குள்ள கூடவே ஒரு நோவு அழகா உட்காந்துக்கும். அந்த நாம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான். நீ நோவே இல்லைன்னா புண்ணியம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஓப்பனா சொல்ல போனா அதுதான் நோயற்ற வகையை குறைவற்ற செல்வன்னாங்க. நீ ஒரு நோய் எத்தனை லட்சம் வேணா சொல்லப்படலாம், எத்தனை கோடி வேணா சொல்லப்படலாம். நல்லா பண்ண முடியுமா? ஒரு சின்ன நோய் தான். ஆனா அதுவே எவ்வளவு எந்த காசை இல்லை பிச்சைக்கான சோத்துக்கு வழியே இருங்க. நோவு இல்லாத எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த பாவமும் அந்த நோவு இதெல்லாம் பாவத்தோடு சேர்ந்தது தான். மனமும் பாவமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த வரத்தான். இந்த நோவுன்றதே அந்த பாவம் நம்மகிட்ட கழியுதுன்னு அர்த்தம். அந்த நோவு ரூபத்தில் அந்த காசை கறிக்குதோ இல்லை எது ஒரு மன உடம்புலையோ எதுனா கரைச்சிட்டு வெளியே போயிடும். அதோட வேலை அதை செஞ்சுட்டு போயிடும். நாம கூப்பிட்றோம் நோவு வேணும்னு கூப்பிட்றோமா? இல்லை. அது போயிட்டு தான் அந்த மாதிரி தான் சார். எல்லாம் ஆற்றுக்கு பெருகுனுக்கான நல்ல பாவம் தான். அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவனை கூடுது, அதெல்லாம் நம்ம சேர்ந்துக்குது. நம்மளுக்கே தெரியும், நல்லாவே போறோம். நீங்க நல்லா தூங்க காத்துல தலைவலிக்கு தான் வகுத்து வலி ஆத்துக்கு 2000 மணி செலவு பண்ணாங்க. அதானமா அது அந்த பாவத்தை எவ்வளவு சேர்த்தாலும் அதுக்கு தகுந்த செலவாகும். சரிங்க சார். இப்போ மனிதன் வந்தாச்சு. இப்போ மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது மனம்னு சொல்றீங்க. மனம் மட்டும் ஐயா தான் சொல்றாரு. மனம் தான். இப்போ மற்ற ஜீவராசிக்கு மனம் கிடையாது. இல்லை. இப்போ மனிதனுக்கு மனம் இருக்கு. இப்போ அந்த மனம் தானே அந்த துன்பத்துக்கான காரணம். கண்டிப்பா. இப்போ நீங்க மனம்னு இருக்கிறதால இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள பிறந்துருச்சு. எனக்கு நாளைக்கு எனக்கு பணம் வேணும், என் பிள்ளைக்கு பணம் வேணும் சேர்த்துறீங்களே. எந்த ஜீவராசி சேர்த்து சொல்லும் பார்க்கலாம். அது ஒரு சின்ன ஒரு பூச்சிலேருந்து பெரிய மிருகம் வரைக்குமே அடிபட்டாலும் நோவு வரணும். எனக்கு நோவு வந்துச்சு என்ன சொல்லிச்சா, எனக்கு பச்சைக்கு சாப்பாடுன்னு சொல்லிச்சா, அது எங்கேயே தேடி சாப்பிடுது. சாவது வரைக்கும் சாப்பிட்டு போகுது, எல்லாம் இந்திக்கு அப்படி சாகுது. ஆனால் மனசு வருது, என் பையன் உடம்பு சரி எனக்கு கிளாஸ் போடுவேன், எனக்கு வயசாகி வச்சு சம்பாதிச்சு போடுறான் அப்படி எப்படி சொல்றது? மனசுக்கு தகுந்த அது மற்ற எந்த ஜீவராசி இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு நாய் குட்டி போடுறதுன்னா அது நல்லா பாதுகாக்கும். அது இற சாப்பிட ஆரம்பிச்சு துரத்து விடும். எல்லா ஜீவராசியுமே கோழி கூட அதே மாதிரி தான், எல்லாமே தான். ஆனால் மனசு அப்படி இல்லையே, நாளைக்கு என்னை காப்பாற்றுறவா. ஆனால் இப்போ அப்படின்னு நினச்சி பெற்றுக்கிறாங்க. இப்போ என்ன நீ பெத்த போடுன்னு கேட்குது பிள்ளைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நாளைக்கு வயசாகிடும் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி பிள்ளை பெற்றுக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா என் பிள்ளைங்க என்னை காப்பாத்துனா நான் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறேன். எங்கிட்ட கடவான பிள்ளை என்னை காப்பாத்துது. ஆனா அதே ஒரு பிள்ளைக்கு நான் செலவு பண்ணுக்கிறேன். நான் பிள்ளை கடை வாங்கிட்டு வந்துக்கிறேன், சம்பாதிச்சு நான் பிள்ளை செலவு பண்ணுவேன். இதாங்க இந்த கடை கழிஞ்சிச்சுன்னா அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வரட்டும், அப்படியே விட்டு ஓடி போயிடும். கடை கழிஞ்சு போச்சு. இதான் கணக்கு. எல்லாமே நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா பண்ணுங்க. நல்ல ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, நல்லா அந்யோன்யமா இருப்பாங்க. கொசுக்குன்னு ஒரு பொண்ணு செத்து போயிடுவான். அப்புறம் இவன் துன்பப்படி ஏசி ஆகும். அவ புண்ணியமான அதுக்கு புண்ணியத்தை கழிச்சிட்டு போயிட்டா. அவ கீழ வரைக்கும் நீ புண்ணியத்தை அனுபவிச்ச. இன்னைக்கு அவ போன உடனே நம்ம பாவ கணக்கு வேலை செய்து நம்ம பாவத்தை அனுபவிச்சுக்கணும். இப்படியே தான் சர்க்கிள் ஓட்டே இருக்கு. எல்லாமே இதே கணக்கு தான். இப்போ இந்த ஆன்மீக பாதையில போய் மகான்களுடைய தொடர்பு
இப்போ இந்த பாதையில போய் நீங்க பாடம் வாங்கி நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. அந்த பாடம் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு அது துன்பம் வச்சா அது வந்தா போய் போகுது, இன்பம் வச்சா அது வந்தா போய் போகுது. அது எனக்கு உங்களுக்கு ஏத்துக்காது. அந்த பாதையில் போய் உங்களுக்கு துன்பம் கிடையாது, இன்பம் கிடையாது. அது என்ன பண்ணாது, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண. நீ பாவத்தில் அழிச்சிடுறீங்க பாடம் பண்ணும்போது. பாடம் நல்லா பண்ண உங்களுக்கு வந்து அந்த பாவம்லாம் கழியும். பாவமும் கழியும், புண்ணியமும் கழியும். நீ தான் பாவம் வேணா புண்ணியம் வேணாம்னா அங்கே எங்கேயும் ஒன்றுமே இல்லையே. இப்போ நீ இருக்கிறேன் நான் சுகமாக நிலை வேணும், சொத்து வேணும், பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், வேணும்னு கேட்டா துன்பத்தை அனுபவிச்சு தான் தெரியும். எதுவுமே வேணாம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன வரப்போகுது? அதுதான் நலிந்தோருக்குள்ள நாளும் கிழமை. அவனே சோத்துக்கலாம் பேசுங்க, அவனுக்கு என்ன 4 கிழமை வந்து உனக்கு வெட்டி என்ன பண்ண போகுது? நல்லா சாப்பிட்டு உட்காந்தவனுக்கு தான் 4 கிழமை நட்சத்திரம் எல்லாமே எல்லாம் இதே தான் சார். எல்லா காரணமே அதுதான். அதனால வந்து நாம செய்யற செயல் நல்லா பண்ணி எனக்கு இன்பமே வேணான்னு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு துன்பமே கிடையாது. இன்பம் வேணும்னு ஆரம்பிச்சிங்க, 30% இன்பம் வேணா 70% துன்பத்துக்கு ரெடியா நின்று நாம தான் மனம் இல்லாத நிலையை நாம் அடைய முடியும். அது இப்போ வந்து நம்ம வயசாகி போயிடுச்சு, பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்த பிறவில பிடிச்சாலும் இதுதான் படிச்சு வரும்ல. ஏன்னா இப்போ சின்ன வயசாக போது இருந்தால் கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஐயா சொன்ன மாதிரி காலி சீட்டில் வந்துக்கிறோம், பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. இல்லை இதுலேயே குடுப்பம் இருந்துச்சுன்னா வாய்ப்பு அமையலாம். இப்போ அதான் சொன்ன திருநாகரசு இருந்தார்ல, அப்போ 80 வயசுல ஞாபகம் தெரிஞ்சாரு. இவரு அவர் 8 வயசுல இறங்கிட்டாரு. அப்ப அவருடைய இது அவரு அப்படி, இவரோட கர்ணம் இப்படி. அந்த மாதிரி நமக்கு குடுப்பம் நமக்கு தெரியாது, இல்லை பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. குருமார்களுடைய தொடர்பு நம்ம பாவத்தை அழிக்கும். கண்டிப்பா குருமாருடைய பாவம் அழிக்குதோ இல்லையோ, அவங்க சொன்ன பாதை பண்ணதான் அழிக்கும். அது ஒரு யோசனை பண்ணிட்டானே, நான் கோயிலுக்கு போனேன், சாமி கோயில் ஒரு 10 வருஷம் அதெல்லாம் போவாரு. அவர் குரு என்ன வழியை சொன்னாரோ அந்த பாதையில போகும்போது நம்ம பாவங்கள் எல்லாம் கழியும். நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் உயரலாம். ஐயா எல்லாம் சொன்னாங்க, இந்த ஒரு பிரிவிலேயே முடிச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரிவு அடுத்த பிரிவு அண்ணாத பிரிவு ஒரு 10 பிரிவு எடுத்து போய் கடவுள் 2 பிரிவில் போய் சேர்ந்தாலும் ஐயா சொல்லுவாரு. அந்த மாதிரி இப்ப நம்ம செய்யறது நல்லதா செய்யும்போது நமக்கு அதாவது நம்ம மனசுக்கு வந்து அடுத்தவங்க தீங்கு இல்லாத செயல் பூராமே நல்ல செயல் சார். அடுத்தவங்க மனசு வேதனை பார்த்த அத்தனை பாவம் செய்யும். அது எதா வேணா அடுத்தவங்க மனசு வெந்துச்சுனாவே பாவம் வெந்து சேர்க்கும். அதனால அடுத்தவங்க மனசுல வேவாத அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு வாழ்க்கைக்கு நம்ம வாழ்ந்துட்டு போவோம். சரிங்க சாமி, இப்போ வந்து இருக்கிற ஜீவராசிகள்ல உயிரை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு மனுஷனுக்கு மட்டும்தான் இல்லைங்களா? அப்போ அந்த உயிரை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு குருவோட தொடர்பு தேவை. கண்டிப்பா ஐயா மாதிரியான ஒரு தொடர்பு தான் அது உயிரை தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரண மனுஷனுங்கிறாங்க, இப்போ பையனை கூப்பிட்டு உயிர் என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்ல தெரியும். இப்போ இந்த பாடம் வாங்கி உங்களுக்கு உயிர் என்னன்னு தெரியுது இல்லை? அந்த மாதிரி அதுக்கு தான் நேரம், அதுக்கு வந்து இரண்டு அருள் வருது. அதுக்கு தான் சொன்னாங்க, அவன் அருளாலே அவன் தாள் கணிச்சுருந்தாங்க. அவன் அருள்னால அவனுக்கு காலையை பிடிக்க முடியும். அவன் அருள் எப்படி பிடிப்பீங்க? உங்களை பார்க்கணும் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்காங்க, உங்க வீட்டுல நீங்க வட்டிங்க. இப்போ யாரும் உங்க பார்க்கணும் போனாங்க, நீங்க இந்த தானே பார்க்க முடியும். இப்போ நீங்க இங்க வட்டிக்கு எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரி இப்போ நம்ம போறோம், அந்த இடத்துல கடவுள் இந்த தான் பார்ப்பீங்க, இல்லை என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க வருவீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டா நான் உட்காந்து காத்துப்பேன், ஒருத்தர் வருவாண்டா நான் பார்க்கணும் உட்காந்துலாம். அதுதான் சார். இப்போ நம்ம கடவுளை பிடிக்கும் நமக்கு அவன் காத்து நிற்போம். ஆனா அந்த தகுதி நம்மளுக்கு வேணும் இல்லை, நம்ம உருவாக்கணும் இல்லை நம்ம அந்த தகுதியை. ஆமா. இப்போ சாதாரண ஒரு மனுஷனே எடுத்துங்க, இவ்வளவு நாள்ல நீங்க நல்ல பேர் எடுக்குதுன்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது. ஆனா இதுக்கு மேல நல்ல பேர் தக்க வைத்து பெரிய கஷ்டப்படணும். ஆனா உடனே கெட்ட பேர் ஒரு தங்கில எடுத்துடலாம். ஆனா அந்த அது எவ்வளவு காப்பாற்றுறது இல்லை. அந்த மாதிரி நம்ம இரண்டு நெருங்க அவன் பல துன்பத்தை கொடுப்பான். என்ன காரணம்? எல்லாம் ஒதுக்கி கொடுத்தா பார்ப்போம். பலரும் வந்தா எப்படி பார்த்து முடியும் சொல்லுங்க? எல்லாரும் வாங்கி சேர்த்து முடியுமா? அதாவது முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் வாரம் தான் பார்ப்போம். அதெல்லாம் நல்லது தேர்ந்தெடுப்போம். அந்த நல்ல பொருளை நாம ஆகுமே, அது நம்ம கையில தானே இருக்கு. அதுக்கு அந்த வைராகி வேணும், பாடம் பண்ணு ஒரு குறிக்கோள் வேணும், செய்யணும், மேலே போகலாம். அப்போ நம்முடைய முயற்சியெல்லாம் அந்த பரிசுத்தத்துக்கு போகலாம். அப்போ அந்த பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. இப்போ நீங்கள் யோகத்தில் நல்லா தேவை, உங்களுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. உங்களை நீ பாவ புண்ணியம் இல்லைன்னாக்க அதுக்கு ஒரு உதாரணம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சொங்க எல்லாம் இருக்குதுன்னா, இருக்குதுன்னு நினைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு பாவ புண்ணியம் இருக்கு. அது வீடு இருக்கும், என் வீடு இல்லை, என் படாடி இல்லைடா, என் பிள்ளை இல்லை இருக்கும். இல்லைன்னு மனசால திறந்துச்சுன்னா உங்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை. சொத்துக்குதுன்னா இதை கட்டி காப்பாற்ற என்ன பண்ணலான்னு ஒரு வழி வரும். ஏன்னா இவ பண்டாட்டிக்கிறா, இவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்போ வந்து பாவம் வந்துருக்கா. அதுதான் தாமரையில தண்ணி எதுலையும் ஒட்டும் ஒட்டாம இருக்கும் எல்லாமே. ஆனா எடுத்து இல்லை. இப்போ இது உடம்பு எடுத்தான், இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்?
ஒரு நாளைக்கு என்னை விட்டு விலகு தான் போகுது. அப்புறம் எப்படி நான் அது இது எடுத்து சொல்ல முடியும்? முத்து நச்சுன்னு எதுவுமே நமக்கு இல்லை. இப்போ இந்த கூட்டில் இது உட்காந்து நாளைக்கு வேற கூட்டில் போய் நுழைய தான் போகுது. மாற்றி மாற்றி போயிட்டு தான் போகுது. இது அடுத்தது போகிறதுக்கு இன்னும் நம்ம பரிசுத்தமாக நல்லா இருக்கணும்னா அப்படி என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் கேட்டீங்க, சாதாரண கூலி வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிச்சு சாப்பிட்றீங்க, பெரிய பணக்காரன்னு ஆசை, ஆகவே முடியல. பணக்காரன் சத்தின்னு வச்சுங்க. இப்போ ஒரு 100 கணக்கில் பார்த்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜனத்தில் 1000 கணக்கில் பணத்தை பார்ப்பேன். அப்போ 1000 கணக்கில் பார்த்தோன்னா ஐயோ நம்ம லட்சாதிபதி, அப்போ அடுத்த ஜனத்தில் லட்சாதியாக பிறப்பேன். அதுக்கு அடுத்த பிறகு கோடிச்சுனா பிறப்பேன். இப்போ இத்தனை ஸ்டேஜ் மாறும்போது இப்போ இந்த கடவுள் நோக்கி போகிறதுக்கு அது எத்தனை பாசம் இருக்கும்? அதே மாதிரி தான் சார் எல்லாமே ஒன்று ஒன்றா கடந்து தான் எடுத்தோன்னா டபாலெலாம் போக முடியாது. அந்த பயணத்துல நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு போகணும். பரிசுத்த நிலைக்கு போறதுக்கு குருமார்களுடைய அருளும் அவருடைய உதவியும் நிச்சயம் கண்டிப்பா வேணும். குருவோட அருள் இருந்தா திருவோட அருள் ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா குரு வந்து கடவுளோட லிங்க்ல இருக்கிறான். அப்போ கடவுள் என்ன பண்ணுவான், ஓ இவன் நல்லவன், இவன் கூட இருக்கிற நல்லவன், அவன் ஈஸியா நம்ம தூக்குவான். நாம குருவே நம்மனா கடவுள் எப்படி நம்ம கடவுளை விட குருவை தான் பிடிக்கணும். குருவுக்கு தான் மதிப்பு அதிகம். ஆமா, குருவே சொல்லுவாரு, குரு யாருன்னா கடவுளை பாதுகான்னு. கடவுளோட வேஷம் தான் குருவோட வேஷம்னு. கடவுளே குரு வேஷத்துல உட்காந்துக்கிறான்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாரு. அப்போ வந்து குருவோடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சா கடவுளோட அருள் ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கான பாதையில் போகணும். துன்பத்தை கடக்கிறதுக்கு குருவோட அருள் தான்.